மச்சான் அந்த மேடு வரைக்கும் போகலாம்டா. அந்த மேட்லேருந்து அதுக்கப்புறம் போத்தாது. ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்து கரடியூர் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இது ஜீப் போகிற ரோடு மாதிரி இருக்கு. 3 பேர் போகிற படகு 300 ரூபாய் சொல்லியிருக்கான். அரை மணி நேரம் ஆகுமா? ஸோ கைஸ், நாம இப்போ சுவிட்சர்லாந்து வந்திருக்கோம். ரெடி டு ஃப்ளை. இது வந்துட்டோம் மச்சான். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இருக்கோம். ஸோ ஏற்காட்டில் இது ஃபர்ஸ்ட் டே. நம்ம இன்னைக்கு தான் சுற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து என்னென்ன பிளேஸஸ் சுற்றி பார்க்க போகிறோம், என்ட்ரி ஃபீஸஸ்லாம் என்ன கேட்குறாங்க, ஸோ அந்த டீட்டெயிலாம் பற்றி சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம தங்கி இருந்த காஃபி வல்லே ரெசார்ட்ல இருந்து மெயின் ரோடு கனெக்ட் ஆகுற ரோடு. ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சேர்வராயன் ஹில்லு போக போகிறோம். சேர்வராயன் டெம்பிள். ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் அந்த ஸ்பாட் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அங்கேருந்து வர வழியில் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அதை அப்படியே கவர் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கோம். இதுதான் அந்த சேர்வராயன் கோயிலுக்கு போற என்ட்ரன்ஸ். ஹில்லுன்னு கூட சொல்லலாம். ரிப்பேர் ஆயிடுச்சு போயிட்டாங்களா? சேர்வராயன் கோயில் என்ட்ரன்ஸ்ல பார்க்கிங் இருக்கு. இந்த பார்க்கிங்க்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க காருக்கு. சேர்வராயன் கோயில் அந்த ஹில்லோட பார்க்கிங் பெரிய பார்க்கிங். எவ்வளவு கார் வேணா வந்தாலும் நிறுத்தலாம். இங்க ஒரு பிளேஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்குதான் போலான்னு சொல்லிட்டு போறோம். ரொம்ப மச்சான் அந்த மேடு வரைக்கும் போலாம்டா. அந்த மேட்ல இருந்து அதுக்கப்புறம் போத்தாது. எது நல்லா நடக்க முடியுமோ அதுல போ. ஓகே ஓகே. இங்க பாருங்க வியூவை. செம்மையா இருக்கு இந்த வியூ. இது வந்து சேர்வராயன் கோயிலுக்கு வர்ற வியூ. மச்சான் நடந்து வரோம். ஆக்சுவலி இங்க வந்து நடந்து வர்றதுக்கு பாதை இருக்கு. பட் இது உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க வரணும். நம்ம வந்து அந்த உச்சில இருந்து நடந்து வந்தோம். பாருங்க, பசங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. பாருங்க, எத்தனை தூரம் வரைக்கும் ஃபுல்லா ஹில்லோட வியூ. கைஸ், இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து மேலே ஏற போறோம். கைஸ், ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இது சேர்வராயன் ஹில்லோட வியூ பாயிண்ட். பாருங்க, ப்ரொஃபஷனல் வந்து இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ கைஸ், ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்தாச்சு. இந்த பிளேஸ்ல இருந்து ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சேர்வராயன் கோவில் இருக்கிற பிளேஸ். ஆக்சுவலி இது கோவில் இருக்கிற பிளேஸ் தான்.
இது ஒரு வியூ பாயிண்டாவே கன்சிடர் பண்றாங்க எல்லாரும். கோவில் அதை லாங்ல தெரியுது பாருங்க, அதுதான் கோவில் இருக்கிற பிளேஸ் இது. ஆக்சுவலி இதுதான் கோவில் நினைக்கிறேன். ஆமா, இதுதான் சேர்வராயன் கோவில். கோவில் இது உள்ள கோவில் இருக்கு. ஸோ இது உள்ள எடுக்க கூடாது, ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, சேர்வராயன் கோவில் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கு, என்ன டைம் ஓப்பனில் இருக்கு. காலை 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் போல கோவில். ஒன்று வந்து 10 ரூபா சொல்கிறாங்க கைஸ். இது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது முளவாட்டுக்கிழங்கு சூப்பு. உடம்புக்கு நல்லது கைஸ். இது நீங்க வந்தீங்கன்னா சேர்வராயன் டெம்பிள் வந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணுங்க, முளவாட்டு கிழங்கு சூப்பு. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, செம்பருத்தி செம்பருத்தி இது பட்டை, செம்பருத்தி, சோம்பு இதெல்லாமே வைக்கிறாங்க. செம்பருத்தி போடாது, வாங்க. யாரா ஒரு கூட வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்றேன். பொறுமையா குடி. சூப்பரா. Cheers guys. So guys, நம்ம இப்போ வந்து சேர்வராயன் கோவில் பார்த்தாச்சு, டெம்பிள். அங்கேயே கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கரடியூர் வியூ பாயிண்ட் போக போகிறோம். கைஸ், இப்போ வந்து நம்ம கரடியூர் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே என்ட்ரி ஃப்ரீயாக 20 rupees வசூல் பண்ணிடுறாங்க. ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்து கரடியூர் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். ஸோ இங்கே கரடியோட ஆர்ச்லாம் இருக்குது, அப்படியே பாருங்கள். பாருங்க, கரடி மேலே படுத்திருக்க மாதிரி ஒரு இது இருக்கு. இங்கே பாருங்க, பிளாஸ்டிக் செக் போஸ்ட் கரடியூர் வியூ பாயிண்ட்னு போட்டு வாட்டர் பாட்டிலு, பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் இங்கே வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பார்க் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கிங் இருக்கு. ஒரு பார்க் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. பசங்க குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த பக்கம் பாதாளம் மாதிரி ஒரு பள்ளம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறவங்க இங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த பக்கம் பெரிய பள்ளம். ஒரு காலத்தில் இந்த ஊரில் ஏராளமான சோம்பல் கரடிகள் சுற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஊருக்கு கரடியூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னா ப்ரொஃபஷனலாக நிற்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துறாங்க. ஒரு பீஸ் 250 ரூபா சொல்கிறாங்க. கரடி வியூ பாயிண்ட்ல இருந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி சாக்லேட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ காஃபி ப்ளஸ் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு இது எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ லொக்கேஷனும் செம்மையாக இருக்கு. பெத்தல் ரெஸ்டாரண்ட் இதோட பேர். காஃபி, டீ, ஸ்நாக்ஸு, ஆஃப்டர்நூன் வந்தீங்கன்னா லஞ்ச் எல்லாமே அவைலபிள் இருக்குது. லெமன் சாதம், தக்காளி சாதம்.
ஆள் இல்லையாடா. நம்ம இப்போ வந்து போட்டிங் வந்திருக்கோம். ஏற்காட்டில் போட்டிங்கு எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க என்னன்னு தெரில. என்ன போட்டிங்கு என்ன ப்ரைஸு அப்படிங்கிறத டீட்டெயிலாம் சொல்கிறேன். போட்டிங்கு படகு எல்லாம் போட்டிங் ஹவுஸ். என்ட்ரி ஃபீ அடல்ட்ஸ்க்கு 10 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு 5 ரூபா. ஸ்டில் கேமரா, ஹேண்டி கேமரா. மிதி படகு 200 ரூபா. பெடல் போட் 2 பேருக்கு 200 ரூபா, 4 பேருக்கு 300 ரூபா. துடுப்பு படகுனா 200 ரூபா, 15 நிமிஷம். எல்லாம் போட்டிருக்காங்க. மச்சான் அது பேர் இதுல போனா அவங்களே கூட்டு வந்துருவாங்க. எவ்வளோன்னு கேட்கலாமா? உள்ள போய் பார்ப்போம். சரி. இங்க பாருங்க, 3 பேர் போற படகு 300 ரூபாய் சொல்லியிருக்கான். 30 நிமிஷம் டைம். போட் அவைலபிள். அரை மணி நேரம் ஆகுமா? ஆமா, இவங்க வெயிட்டிங்க. இவங்களுக்கு அப்புறம் நம்ம பாருங்க, அந்த படகு நின்றுச்சு போல. இது வந்து போட் வச்சு இழுத்துட்டு வராங்க. இங்க பாருங்க, இது ஒரு மிதி படகு. மிதி படகு இல்ல, இது மோட்டார் படகு. இதுல வந்து 2, 4, 6, 8 பேர் போலாம். 8 பேர் போற படகு இது. உட்காந்துட்டான். போட் பண்றாங்க யார் மச்சான்? 3 பேர்ண்ணா. தண்ணியா இருக்கு, மேல வா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி உட்காரு. நம்ம தான் படம் கட்டிக்கணும். ஓகே. பாருங்க, நாங்க போட்டிங் போறோம். பாருங்க, இவங்களுக்கு தான் பெட்ரோல் பண்றாங்க. இவங்க 2 பேரு. நம்ம ஜாலியா உட்காந்துருக்கோம். வாவ், சூப்பரா இருக்கு. பாருங்க, நாங்க வந்து அந்த எண்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு டெட் எண்டுக்கு வந்துட்டு யூ-டர்ன் போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். பாருங்க, இது ஃபுல்லா ஏறி அந்த பார்க் ஒட்டி வந்து இது வரைக்கும் வந்துட்டு இப்போ அந்த லாஸ்ட் போயிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க guys, இவனுங்க பாட்டு வண்டி நிறுத்திட்டானுங்க. எப்படி போறது தெரியல. பேட் பாய்ஸ். போட்டோ எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிருக்கோம். போட்டோ ஸ்டாப்பிங். இப்போ வந்து நாங்க போட்டோ ஸ்டாப்பிங்காக நிறுத்திருக்கோம். இருங்க, போட்டோ எடுத்துட்டு வரோம். ஏண்டா சாத்தி வச்சு விட்டு போறீங்களா? பயமாகுது. நம்ம வந்து போட்டை நிறுத்த போறோம். வந்துட்டோம். நண்பர்கள் 2 பேரும் மிதிச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ இறங்க போறோம். தலைவர் காலையில் நிறுத்துறோம். ஓகேடா.
ஸோ வெல் டன் கைஸ், சூப்பர், வெரி குட், நல்லா ஓட்டினீங்க வண்டி, படகு. கைஸ், அடுத்ததா வந்து நம்ம லேடி சீட் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ எதுவுமே வசூலிக்க பண்றது இல்ல. இது வந்து என்ட்ரி ஃபீ கிடையாது போல. அது ஓகே, அது டெலிஸ்கோப்பிக். ஸோ கைஸ், இங்கே வந்து இது வந்து லேடி சீட்டு. ஸோ லேடி சீட்டில் வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவும் வசூலிக்கப்படுறதில்ல. ஸோ இது வந்து என்ட்ரி ஃபீஸ் போல. அங்கே வியூ பாயிண்ட்டில் வந்து வியூ பாயிண்ட்டில் வந்து இதுதான் வியூ பாயிண்ட். இங்கேருந்து இந்த லேடி சீட் வந்து சேர்வராயன் மலை தொடர்ல தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து 1515 மீட்டரும், அதாவது 4969 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. போய் பார்க்கலாம். ஹாய் சொல்றீங்களா? சீட்டில் நம்ம வந்து அந்த பக்கம் கீழே இருந்து வந்தோம். போகும்போது இது வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. ஸோ கைஸ், லாஸ்ட்டாக வந்து நம்ம லேடிஸ் சீட்டு பார்த்தோம். இப்போ வந்து ஜென் சீட் பார்க்க போகிறோம். ஜென் சீட் வியூ பாயிண்ட் இன் ஏற்காடு. ஜென் சீட் வியூ பாயிண்ட். ஓகே, வெயில் அடிக்குது நேரத்துக்கு. இங்க இருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இங்க இந்த வியூ செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குங்க வியூ இங்கேருந்து பார்க்கறதுக்கு. கொஞ்சம் நேரம் வேற லெவலில் இருக்கு guys இங்க. போட்டு வச்சிருக்காங்க. ஃப்ளைட்டில் போகாதவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே போய் உள்ளே எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 150. ஸோ கைஸ், அடுத்தது டிக்கெட் வாங்கி நம்ம போக போகிறோம். ஜிபே அதெல்லாம் கிடையாதான், ஒன்லி கேஷ் ஆன் பாஸ் பண்ணணும். சென்னை, ஏற்காடு டு சென்னை 3 போர்டிங் பாஸ். 3 பேருக்கும் ஃப்ளைட்டை பார்க்க போகிறீங்க. 1 2 3 பார்த்தீங்களா? நெஜ ஃப்ளைட்டு
இதான் ஃப்ளைட்டு. உள்ள போயிட்டு வந்துடும். உள்ள போய் பார்த்துலாம் காய்ஸ். நம்ம ஃப்ளைட்ல கால் வைக்க போறோம். நீ போயிருக்கப்பா ஃப்ளைட்ல, நான் போனதில்லை. பழைய காலை வச்சு வைக்கலாமா? செம்மையா இருக்குப்பா ஃப்ளைட்டு. ஏய் அங்க பாருப்பா, இவரு இருக்கிறார் பைலட்டு. பைலட் இருக்கிறாருப்பா. ஏய் இல்லடா பைலட்ரா. இங்க இருந்து ஒண்ணுமே தெரியல. புகமூட்டமாவே தெரியுது. எடுத்தே இல்லடா. நீங்க பாருங்க guys, ஆக்சுவலி இதுல சீட் நம்பர்ல இருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. பிளஸ் வந்து ஃபிளைட்ல இருக்க மாதிரியே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கு. பக்கா ஒரிஜினல் ஃபிளைட் தான் இது ஆக்சுவலி. அடுத்து வந்து சுவிட்சர்லாந்துல வந்து லேண்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 30 minutes to 40 minutesல லேண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சுவிட்சர்லாந்து போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக நான் வீடியோஸ் போடுறேன். ஓகே, ஹாப்பி ஜர்னி கைஸ். ஹாப்பி ஜர்னி டு மீ. தேங்க்யூ. ஸோ கைஸ் சுவிட்சர்லாந்தில் கால் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ கைஸ் ஃப்ளைட்டை பார்த்துருப்பீங்க. சுவிட்சர்லாந்து இப்போ தான் இறங்குச்சு. ஸோ இறங்கிட்டு நம்ம இப்போ வந்து சுவிட்சர்லாந்து சிட்டிக்குள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க சுவிட்சர்லாந்து சுற்றி பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம சென்னையிலேருந்து ஏற்காடு வரைக்கும் ரோட் ட்ரிப் வந்தோம் காரில். ஸோ அந்த வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.